Friends, welcome back to my channel Genesis. Globals. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளான்ஸ் பாத்தீங்க அப்படினா நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள ஆக்லோஸ்ல எல்லாமே நிறைய ஃப்ளார்ஸ் வந்துட்டு ஆக்சுவலா இந்த ஃப்ளார்ஸ் நம்ம இந்த பிளான்லயே விட்டுறோம் அப்படினா பிளானோட growth வந்து அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்ல இந்த மழை நேரங்கள்ல பிளான்டோட லீவ்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதுவும் இல்லை ஓவர் சன்லைட் இருந்தாலும் பேர்ன் ஆகிறவங்கள சான்சஸ் உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில நாட்களில் நல்ல மழை இருக்குது, சில நாட்களில் வந்து நல்ல வெயில் இருக்குது. அதனால பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா சில லீவ்ஸ் எல்லாமே நல்ல பேர்ன் ஆகி போயிருக்கு. இப்போ நம்ம என்னென்னா இந்த ஃப்ளார்ஸை வந்து கட் பண்ணணும். பொதுவாக எதுக்காக இந்த ஃப்ளார்ஸை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஃப்ளார்ஸை நம்ம கட் பண்ணுறதுனால இந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். இல்லாமல் இருந்தால் இதோட நியூட்ரிஷன் அவ்வளோவுமே இந்த ஃப்ளார்ஸ் எடுத்துரும். அதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ளார்ஸை கட் பண்ணுறோம். பிளான்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இங்கே பாருங்கள். இந்த ஆக்லோவில் இருந்து இவ்வளோ ஃப்ளார்ஸ் கட் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ ஃப்ளார்ஸ் இந்த பிளான்ல இருக்கிற டைமில் அதோட க்ரோத் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லை இந்த காஞ்ச லீஃப் எல்லாம் இருக்கிற டைம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது. மட்டும் இல்லை இந்த மாதிரிப்பட்ட ஃபில்லோஸில் தான் இந்த லீவ்ஸ் எல்லாமே பேர்ன் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பப்போ பார்க்குற டைம் இந்த லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி வாடி போன லீவ்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குற டைம் அந்த பிளான்ட்டோட ஒரு அழகே கொஞ்சம் அப்படி இது டல்லான மாதிரி இருக்கும். பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சாஃப் அப்ளை பண்ணி விட்டால் தான் சில டைமுகளில் இந்த பிளான்ஸில் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வர டைமில் நம்ம கொஞ்சம் வாட்டரில் வந்து சாஃப் அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா பிளான்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் கூட அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ நம்ம அதனால கொஞ்சம் அப்பப்போ சாஃப் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி விடணும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பிளான்லேயும் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ், அந்த ஆக்லோஸில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ், ஃபிலோ மட்டும் இல்லை ஹேங்கிங் பிளான்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு லீவ்ஸ், காஞ்சி போன ஸ்டிக் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லை மற்ற மாதிரி லீஃபில் ஏதாவது வாடி இருந்து அப்படின்னு நம்ம அதையும் எடுத்துட்டோம். அப்போ பிளான்ட்டும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த ஆக்லோவில் நமக்கு வந்து ஃப்ளார் இல்லை. இது ரொம்ப ஒரு அழகான ஆக்லோ. இது பார்த்திங்கன்னா நல்ல பீச் கலரில் சூப்பரான நியூ வெரைட்டி. இது அடுத்த நம்ம இதில் பார்க்குற ஒரு கலாத்தியா. இந்த கலாத்தியா பீக்கோ கலாத்தியா மாதிரிப்பட்டது. இங்கே பாருங்கள், இதுலேயும் அந்த லீவ்ஸ் எல்லாமே நல்லா பேர்ன் ஆகி போயிருக்கு. ஸோ இந்த ஓல்டு லீவ்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுக்கிற டைமில் அந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம மொத்தமாக கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலாத்தியா மாதிரிப்பட்ட பிளான்ட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட லீஃப் பர்ன் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் நிறையவே இருக்குது. நம்ம அதனால் கொஞ்சம் அது ஷேடட் பிளேஸில் வைக்கணும், கொஞ்சம் சன்லைட் படாத மாதிரி வைக்கணும். சில ஏரியாக்களில் நம்ம வைக்கிற டைமில் கொஞ்சம் சன் பர்ன் ஆக தான் செய்யும். அந்த மாதிரிப்பட்ட டைமில் வந்து இந்த காஞ்சி போன லீவ்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஆக்லோ இதுலேயும் இந்த ஃப்ளார்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃப்ளார்ஸ் எதுக்காக வருது அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து நல்ல மெச்சோர்டான பிளான்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வரும். பிளான்ட் வந்து மெச்சோர்ட் ஆக இந்த ஃப்ளார்ஸ் நிறையவே வரும். இந்த ஃப்ளார்ஸ் வர வர நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். அடுத்ததா இதெல்லாமே நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பிளான்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம அதில் தான் இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கோம். வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி பார்க்கணும், எதுலையாவது ஃப்ளார்ஸ் வந்துருக்கா அல்லது லீவ்ஸ் ஏதாவது பேர்ன் ஆகிருக்கா, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பிளான்ட் வந்து பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கு உள்ளாடி பார்த்தீங்களா, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளாடி நிறையவே ஃப்ளார்ஸ் இருக்குது. இதுலேயும் நம்ம காஞ்ச லீஃப்கள் ஏதாவது இருந்து அப்படின்னா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். பார்க்கவே அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ இவ்வளோ வேஸ்ட்டு கிடச்சிருக்கு. இன்னும் நம்மளுக்கு அந்த பிளான்ஸ் மொத்தமாக நம்ம க்ளீன் பண்ணுற டைமில் இன்னும் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே அந்த ஆக்லோவில் வந்து இன்ஃபெக்ஷன் தான். இன்னும் நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாமே நல்ல இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆனது. இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷனுக்காக நம்ம சாஃப் தான் அப்ளை பண்ணி சாஃபை வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தோம். ஸ்ப்ரே பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ அந்த லீஃபில் வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது.
நம்ம ஒரு வாட்டி கொடுத்து அது சரியாகலை அப்படின்னா ஒரு 2-3 வாட்டி நம்ம அதை இது கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாமே அந்த லீஃப் வந்து அழுகி போனது தான். இதெல்லாம் மழை வந்ததுனால லீஃப் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. மழை வந்துன்னா இந்த மாதிரி லீஃப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பார்க்குறீங்களா, இந்த மாதிரிப்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதே இது வெயிலாக இருந்ததுன்னா அது லீஃப் பேர்ன் ஆகும். இது இந்த ஆக்லோக்குள்ள ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வர டைமில் பிளான்ட் மொத்தமாகவே டல்லாகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. அதில் இந்த மாதிரிப்பட்ட டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாஃபை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 2 விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரிப்பட்ட பிளான்ட்ஸுக்கு வந்து வரலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மழை நேரம் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ இப்படி 2 டைப்பில் வரலாம். நம்ம ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் அப்படின்னா நம்ம ஒரு 2-3 வாட்டி சாஃப் அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து சரியாயிரும். அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த லீஃப் எல்லாம் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் பழுத்து வரும். இந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் அழுகுன மாதிரி வரும். இதெல்லாம் நம்மளுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட டைமில் வந்து அந்த லீவ்ஸில் வந்து நம்ம லீவ்ஸில் இல்லை அந்த பிளான்ட் மொத்தமாகவே சாஃபை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த லீஃபோட அடியில் பாருங்கள், இந்த மாதிரி லீஃபோட அடியில் மட்டும் இல்லை, மேலே எது பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி இருக்குது. இந்த பிளான்ட்டை பார்க்கவே தெரியும் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு வந்து ஒன்று நியூட்ரிஷன் கம்மி இருக்கலாம், இல்லாமல் இருந்துன்னா இதில் ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிளான்ட்ஸை நம்ம எப்படி கேர் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்காகவே தனிப்பட்ட ஒரு மருந்து இருக்குது. நம்ம அந்த மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து க்யூர் ஆகும். என்னாச்சு? கட் பண்ண உள்ள சீடு ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே இது நம்ம தனியாக போட்டு பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு ஆங்கிலோ வந்து எடுத்தாங்க. அதில் பார்க்குற அந்த சீடு வந்து கொஞ்சம் இந்த பாலினேட் ஆகி சீடு ஃபார்ம் ஆன மாதிரி நம்ம இதை தனியாக போட்டு பார்க்கலாம். இது நம்ம எடுத்து போட்டு பார்ப்போமா? ட்ரை பண்ணி மெச்சூர்ட் ஆகலை, அப்போ விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லோ வரதுக்கு வந்து நம்ம ஃபோலிக் கேர் கொடுக்கலாம், இல்லாமல் தான் நம்ம எப்சம் சால்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொடுக்குற டைமில் இதோட அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்குது தெரியுமா, அது வந்து க்யூர் ஆக எவ்வளோ சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸுக்கு நம்ம எவ்வளோ தான் சாஃப் வந்து ஸ்ப்ரே பண்ணனாலும் அது க்யூர் ஆகாது. ஸோ இந்த மாதிரிப்பட்டது ஸ்பெஷல் கேர் கொடுத்து ஒன்லி எப்சம் சால்ட் இல்லாமல் தான் ஃபோலிக் கேர், இது ரெண்டுலேயே ஏதாவது நம்ம கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்லோஸ்லையுமே பூக்கள் வந்துட்டுங்க பாருங்கள். ஓகே இதுலேயே நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம்னாலே பார்க்கவே ஒரு அழகு தான். இன்னும் இருக்குது ஃப்ளார்ஸ். இந்த ஆக்லோஸ் எல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த ஆக்லோ ஒரு ஸ்பெஷல் ஆக்லோ தான், குட்டியாகவே தான் இருக்கும், ரொம்ப புஷ்ஷியாக இருக்கும், பார்க்கவும் ஒரு தனி அழகு. க்ரீன் வெரைட்டி ஆக்லோஸ்லேயுமே நிறைய அழகான வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான வெரைட்டிஸ். இதையும் கட் பண்ணலையா? சீடு மாதிரி இருக்கா? ஓ இது பாலினேட் ஆன மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆக்லோவில் வந்து சீடு வந்து இங்கே பாருங்கள், சீடு வந்து ஃபார்ம் ஆகிருக்குல்ல, தெரியுதா? பிளாக்காக இருக்குல்ல, இது வந்து ஏதோ பாலினேட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ சீட் ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்குது. இது நம்ம அப்படியே விட்டு நம்ம சீடை போட்டு தனியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் அதை கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க. நல்லா மெச்சோர்டான பிளான்ஸில் மட்டும்தான் ஃப்ளார்ஸ் வரும். அதுவும் இந்த ஃப்ளாரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலினேட்டாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி இருந்து அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை. நம்மளும் இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது சின்ன பிளான்டாக இருக்குது, அதுலேயே ஃப்ளார் இருக்குது. இது ரொம்ப குட்டி வெட்டலையா? இதில் பூவை கட் பண்ணலை, ஏன்னா இது பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு கட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. பிளான்டே சின்ன பிளான்டாக தான். இது ஒரு நியூ வெரைட்டியா? நியூ வெரைட்டி. மழை வந்ததுலேயே நிறைய ஆக்லோஸ் வந்து டல் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக நினைப்போம் மழை வந்தால் பிளான்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு. பிளான்ஸ் ஃப்ரெஷ் ஆகுதோ என்னதான் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸும் வரும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லாமல் தான் மொத்தமாக ஆக்ல மொத்தமாக நாசாகி போகக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது.
நமக்கு நிறையவே ஆக்லோஸ் வந்து இந்த மழை நேரங்களில் வந்து டல்லாகி போயிருக்கு. இதை பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. இது என்ன வெரைட்டி? இது என்னது? நல்லா இருக்குல்ல? இதில் இருந்தது என்னாச்சு? மழை நேரம் போயிடுச்சு. இதில் ஏதோ ஒரு ஆக்லோ இருந்திருக்கு, அது மொத்தமாக போயிட்டு. இங்கே பார்த்தீங்களா? இதில் இன்ஃபெக்ஷன் எப்படி வருது அப்படின்னா, நமக்கு வந்து இதில் இந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய இடத்தோட மேல் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தீங்களா அந்த வீட்டோட இதில் வந்து கொஞ்சம் தேக்கு பிளான் நிற்கல, அதோட லீவ்ஸில் வந்து தண்ணி பட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக வந்து நம்ம இந்த பிளான்ஸில் வந்து விழும். ஸோ அந்த மாதிரி ட்ராப்பாக விழுறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது டைரெக்டாக ஆக்லோவில் பட்டுட்டு இருந்தது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக படுற டைமில் அந்த பிளான்ட் வந்து ஃபாஸ்ட்டாகவே டல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, இதுவும் அப்படி தான். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து தண்ணி பட்டு டல் ஆயிட்டு. இதை வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ இதை நம்ம கேர் பண்ணி பார்க்காம தான் மொத்த பிளான்ட்டே அப்படியே டல் ஆக்கிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதோ ஒரு ஆக்லோ இருந்திருக்கு. மேலே உள்ளதெல்லாம் போயிட்டு நம்ம மேலே க்ளீன் பண்ணி விட்டதுனால இப்போ இவ்வளோ தான் இருக்கான்னு அது வந்துடும். இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆக்லோஸ் வைக்கிற டைமில் மழை நேரங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது பிளான்ட்ஸுக்கு அடியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாமல் தான் ஃபாஸ்ட்டாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த ஆக்லோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புஷ்ஷியாக வரக்கூடியது. பார்க்க பழைய டைப் மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது. இது ஒரு நியூ டைப். நல்லா புஷ்ஷியாக வரும். அந்த பாட் ஃபுல்லுமே நல்லா கவர் ஆகி வரக்கூடிய ஒரு டைப். இதுலேயும் அதே மாதிரிப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் தான். நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி சாஃப் அப்ளை பண்ணி விட்டுருந்தோம். இருந்த பிறகு நம்மளுக்கு அது இன்னும் கிளியர் ஆகலை. இன்னும் ஒரு 2-3 வாட்டி அடிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, அந்த லீஃப் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் ரொம்ப அழகு. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் அதே வெரைட்டி தான். நல்லா புஷ்ஷியாக இருக்கும், பார்க்கவே ஒரு தனி அழகு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்படி தான் அந்த தண்ணி ட்ராப்பாக படுறதுனால வர்றது தான். மற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் வராது ஆக்லோக்கெல்லாம். மழை நேரங்கள்லாம் நீங்கள் அந்த ஆக்லோஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். தான் மரத்துக்கு அடியில் வச்சுருக்குறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்த்தோம்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த ஆக்லோ நமக்கு பார்க்க தெரியலைங்க. உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீஃப் வந்து அழுகி போயிருக்கு. தண்ணி பட்டு தான். இது லீஃப் மட்டும் இல்லை, உள்ளாடி இன்னும் டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆகிருங்க. பாருங்கள், தெரியுதா? இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த பிளான்ட் மொத்தத்தையும் டல் ஆக்கிரும். நம்ம இதை எடுத்து விட்டுட்டோம்னா ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகாது. இது வந்து பிளாக் லிப்ஸ்டிக் ஆக்லோன்னு. ஆக்லோ செக்ஷன்லேருந்து ஃபிலோ செக்ஷன் போமா தானே? இது ரயான் கோல்டு தானே? ஆமாம் ஆமாம். இதில் இந்த லீஃப் பாருங்கள், இந்த இதில் ஏதோ இங்கே பாருங்கள், அந்த சைடு இன்ஃபெக்ஷன் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஏஜ் ஆனதா? இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இது ரயான் கோல்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு சிலது வந்து நார்மல் ஆக்லோ மாதிரி இருக்கும், ஆனால் நார்மல் கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்டான ஆக்லோஸ். தேக்குது. அந்த லீஃப் வந்து அழுகி இருக்கா? இல்லை. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் ஃபிலோஸை வந்து போய் பார்க்கலாம். இது வந்து காயின் பிளான்ட், ஒரு ஹேங்கிங் பிளான்ட் தான். மேலே இப்படி வாங்க கட்டி விட்டது. கட் பண்ணி விட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த ரோப்பை கட் பண்ண போகிறீங்களா? கட்டி வச்சுருக்கேன். ஆமாம், கட் பண்ணி விட்டுட்டா அப்படியே ஹேங் ஆகிருக்குமா? சைடில் உள்ள அந்த பிளான்ட்ஸ் வந்து அதை இது வந்து எப்படி ப்ரொபகேட் பண்ணுவீங்க? இந்த காயின் பிளான் கட்டிங் ஸ்டிக்கு தான், நல்லா மெச்சூர்ட் ஸ்டிக் பார்த்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படி தானே?
ஆமாம், இப்போ இல்லை கட் பண்ண போகிறது. கட் பண்ணல, இருந்தாலும் நான் கேட்டேன் இது எப்படி ப்ரொபகேட் பண்ணுவீங்க அப்படின்னு. அழகாக இருக்குல்ல இது. இதில் வந்து அந்த இது க்ரீன் லீஃப் கட் பண்ண வேண்டாமா? ஆக்சுவலாக நம்ம இந்த பேர்ல் மார்க்ஸ் ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம்ல, இந்த க்ரீன் லீவ்ஸை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ புஷ்ஷியாக வந்துருக்கு. இது க்ரீன் லீஃப் தானே? க்ரீன் லீஃப். வேறு எல்லாமே கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு இல்லையா? அவ்வளோ. ஆமாம், அதுவும் க்ரீன் தான். அதுக்கு பிறகு நல்லா வளர்ந்துட்டு இல்லையா? நிறைய லீவ்ஸ் கட் பண்ணணுமே. இந்த வேரிகேட்டட் பிளான்ஸ் தான் ஒவ்வொரு ஷூட் வர்றதுக்கு தான் எவ்வளோ டைம் எடுக்குது. நம்ம இந்த லீஃப் வந்ததுக்கு அப்புறம் இதுவரை ஒரு ஷூட் கூட வரல ஃப்ரெண்ட்ஸுக்கு. பார்த்தீங்களா, இந்த ஜீசி வந்து நல்ல வேரியேஷனோட வந்து அதுக்கப்புறம் இதுவரையும் ஒரு ஷூட் கூட வரல. இதெல்லாமே நல்லா சன்லைட் கிடைக்கக்கூடிய ஏரியாவில் தான் இருக்குது. பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் லீவ்ஸ் நார்மலாகவே எல்லா பிளான்ஸுக்கு வர மாதிரி இந்த சைடில் எல்லாம் இந்த மாதிரி வரதான் செய்யும். நம்ம அதை கட் பண்ணி விட்டுற வேண்டியது. ஆனால் நிழலில் வச்சுட்டோம் அப்படின்னா வேரியேஷன் இருக்காது இந்த மாதிரிப்பட்ட வேரிகேட்டட் பாமுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம குட்டி குட்டியாக பேர்ன் ஆகும், ரொம்ப ஒன்றும் பேர்ன் ஆகலை. நாங்கள் இது டேரெக்டாக சன்லைட் கிடைக்க முடியாத ஒரு ஏரியாவில் தான் வச்சுருக்கோம். ரொம்ப ஒன்றும் பேர்ன் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சம் பேர்ன் ஆகிறதான் லைட்டாக. சைடில் என்ன பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி வர டைமில் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். பார்க்கவே அது ரொம்ப அழகாக நல்ல வேரியேஷனோடு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. இது நம்ம வீட்டு ஃப்ரெண்டில் தான் வச்சுருக்கோம். நல்லா டேரெக்ட் சன்லைட் கிடைக்க முடியாத ஒரு ஏரியாவில் தான் வச்சுருக்கோம். எல்லாமே ரொம்ப அழகு, நல்ல வேரியேஷனாக இருக்குது. ஓ, இங்கே பாருங்கள், இதில் நம்ம கட் பண்ணலை, இந்த லீஃப் பேர்ன் ஆகிருக்கு. லீஃப் பேர்ன் ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டிங் தான், வேறு வழியே கிடையாது. இதுக்காக நம்ம இதெல்லாம் மறைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வேரியேஷனே இல்லாமல் நார்மலாக தான் இருக்கும். அவ்வளோதான். கட் பண்ணி நம்ம நீட் பண்ணி அதை அப்படியே அழகுப்படுத்தி விட்டுற வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுலேயும் நிறைய பேர்ன் ஆயிருக்கு. இது நமக்கு செட் ஆக நம்ம இப்போ தான் எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த இடத்துல. இனி நம்ம இதை கொஞ்ச நாள் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக பேர்ன் ஆகுறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும், நம்ம வந்து நல்லா இருக்காது. இதையும் கட் பண்ணிடுங்க, இருக்கட்டுங்க. அடுத்ததான் நம்ம கலாத்தியா செக்ஷன் வந்திருக்கோம். ஆக்லோ போகலான்னா அதுக்கு முன்னாடி கலாத்தியா வந்துட்டோம். கலாத்தியாலேயும் இதே ப்ராப்ளம் தான். ஆனால் பெரிய அளவு லீவ்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகலை. அந்த கொஞ்சம் ஏஜ் ஆன லீஃபில் தான் நமக்கு அந்த பேர்ன் ஆன மாதிரி இருக்குது. மற்ற மாதிரி பிளான்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை கட் பண்ணிடுவோமா? இந்த ரெண்டும் சரி, நல்லா தானே இருக்குது. அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விடுவோமா? வேண்டாமா? இதில் ஆனால் அதை கட் பண்ணி விட்டால் தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில டைமில் நம்ம நினைப்போம் அது ஹாஃப் லீஃப் தானே பேர்ன் ஆகிருக்கு, அதை நம்ம அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் அந்த பிளான்ட்டோட ஒரு அழகே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம். இந்த பழுத்த லீஃபையும் வெட்டிடுவோமா? அது பார்க்க நல்லா இல்லை. நம்ம கார்டனை அப்படியே பார்க்குற டைம் அப்படியே அழகாக இருக்கணும். இல்லாமல் இருந்தால் அது ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இல்லாமல் இருக்குது. ஒரு லீஃப் காஞ்சிருந்தால் கூட பார்க்க நல்லா இருக்காது. அதனால நம்ம அதையே கட் பண்ணி நீட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல லீவ்ஸ் எல்லாம் வேறு பேர்ன் ஆகவே இல்லை. இதெல்லாமே செமி ஷேடட் ஏரியாவில் தான், டைரக்ட் சன்லைட் கிடைக்காது. ஆனால் பிரைட் லைட் கிடைக்க முடியாத தான் இருக்குது. இந்த சிஸ்மேட்டிக்கில் டிசைன் எப்படி இருக்குது? இல்லை அதில் இந்த லீஃபை பாருங்கள். இந்த லீஃப் வந்து மொத்தமாக டல் ஆயிட்டு, அடுத்த லீஃப் வந்து வேரியேஷன் இருக்குமா தெரியல. ஆனால் இது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது செட் ஆகட்டும். எல்லா பிளான்ட்டுமே வளர்ந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. கொஞ்சம் நல்ல செட்டான பிறகு மட்டும்தான் நல்ல வேரியேஷனோடு அந்த பிளான்ட் வருது. இதெல்லாம் நம்மகிட்ட செட்டான பிளான்ட்ஸ், இதெல்லாம் நம்ம ப்ரொபகேட் பண்ணி நிறையவே எடுத்துட்டோம். ஃப்ளோரிடா கோஸ்ட் மதர் பிளான்ட் இதெல்லாம். இது என்னது? அமேட்ரியம் மீடியமா? மீடியம் மின்ட் இல்லை, அமேட்ரியம் மின்ட். இது நல்லா வளர்ந்துட்டு
இது என்ன க்ளோ? இது நல்லா பீச் கலரில் இருக்கு. நேம் தரல, நல்லா இருக்குல்ல. இது நியூ கலெக்ஷன் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இது நம்மளோட ஒரு நியூ கலெக்ஷன் தான். நல்ல அழகு இந்த ஆக்லோ. நேம் எல்லாம் கரெக்டாக தெரில, ஆனால் ரொம்ப அழகு. இந்த அரிஸ்டலோசியா லியூகோனூரா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி குட்டியோண்டு இதில் சின்னதாக தான் இருந்தீங்க பார்த்தீங்களா? சடனாக நல்லா வளர்ந்தீங்க பாருங்கள். மேலே போயிட்டு மேலே இவ்வளோ வளர்ந்து போயிட்டு நல்லா செட் ஆகி வந்துட்டு. ஆமாம், மெச்சூர் லீஃப் நல்ல அழகாக அரிஸ்டலோசியா. ஹோமோனோமினா. இந்த லீஃப் நல்ல பிங்க் ஷேட் இருக்கு இல்லையா? ஆமாம். இதில் எல்லாமே நம்ம கொஞ்சம் ப்ரப்பகேட் பண்ணி வச்ச பிளான்ஸ் தான். இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இது ஒரு மராந்தா, இது ஒரு கலாத்தியா. இந்த மராந்தாலோட அந்த வெயின்ஸை பார்த்தீங்க, பேட்டர்ன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து கலாத்தியா. இதெல்லாம் கலாத்தியா தான். இது எல்லாமே நல்ல பிரைட் சன்லைட் படாத இடத்துல பட் நல்ல பிரைட் லைட் கிடைக்கும்படியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபேர்ன் சொல்லுவாங்க நல்ல ஷேடட் ஏரியாவில் வைக்கணும் அப்படின்னு. இது வந்து நல்ல வெயிலில் தான் இருக்குது. இந்த ஃபேர்ன், இந்த 3 பாட்டில் இருக்க ஃபேர்னுமே நல்ல வெயிலில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க பாருங்கள், சைடாக வீட்டோட சைடாகவே போய் அப்படியே பேபிஸ் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இது ஆக்சுவலாக அந்த க்ளீன் பண்ண அந்த அக்கா வந்து இப்படி எடுத்து விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அதை பற்றி தெரியாததுனால அவங்க எடுத்து விட்டுட்டாங்க. நம்ம இனி அதை கட் பண்ணி தனியாக ஒரு பாட்டில் வச்சு விட்டுட்டா போதும். ரெண்டு வெரைட்டி வந்து சென்சிவேரியா கலெக்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த சென்சிவேரியா நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அவங்க சென்ட் பண்ண பிளான் வந்து நல்ல டேமேஜாக இருந்து. ஸோ இது அவங்க நமக்கு திரும்ப சென்ட் பண்ணியிருக்காங்க. பிளான் அந்த அளவு நல்லா இல்லை. பட் இதுவும் அதே பர்சன்ட் நம்ம வாங்க. இது வேரிகேட்டட் சென்சிவேரியா. எல்லோ ஒயிட் பார்த்தீங்களா, நல்லா இருக்கலாம். ஸோ இது ஒன்று. இது வந்து இதுவும் இந்த மாதிரி போட்டது. இது ஆக்சுவலாக எல்லோவாக இருக்கிறது இல்லாமல் பழுத்துட்டு, லீஃப் எல்லாமே நல்லா பழுத்து போய் வந்துருக்கு. ஆனால் இந்த டைப் இது நம்மளோட நியூ கலெக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.